பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நித்திய வார்த்தை என்கிற நிகழ்ச்சியின் மூலம் உங்களை மீண்டும் சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே யாபேஸ் என்கிற ஒரு மனிதனை குறித்து நாம் பார்க்கலாம். 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனம். யாபேஸ் தன் சகோதரர்களை பார்க்கிலும் கனம் பெற்றவனாயிருந்தான். அவன் தாய், நான் துக்கத்தோடே அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டார்கள். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். யாபேஸ் என்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை குறித்து இந்த நாளிலே நாம் பார்ப்போம். அந்த யாபேசுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளுகிற ஒரு பாடம். யாபேஸ் என்று சொன்னால் துக்கத்தில் பிறந்தவன், துக்கத்தின் மகன். உங்க தாய் சொல்றாங்க, நான் அவனை துக்கத்தோடே பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயர் வைத்தார்கள். என்ன மாதிரி துக்கம் என்று அங்கே சொல்லப்படவில்லை. பிரசவ நேரத்தில் எல்லா பெண்களுக்கும் வருகிற அந்த துக்கமாக நான் கருதவில்லை. ஒருவேளை யாபேசுக்கு சகோதரர்கள் இருந்ததாக அந்த வசனம் சொல்கிறது. சகோதரர்கள் பிறந்த நேரத்தில் இல்லாத ஒரு துக்கம் இந்த யாபேஸ் பிறக்கும்போது அந்த தாய்க்கு நேரிட்டு இருக்கக்கூடும். ஆகையினால தான் அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் துக்கத்தோடே பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டார்கள். யாபேஸ் என்று சொன்னால் துக்கம், துக்கத்தின் மகன். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த பேரை பார்க்கும்போது நமக்கு ஒரு தாய் இப்படியும் தன் பிள்ளைக்கு பேர் வைப்பார்களா என்று நினைக்க தோணும். ஆனால் அந்த தாய் அவனுக்கு யாபேஸ் என்று பெயர் வைத்தார்கள். வேதத்திலே ஒவ்வொரு பேர் வைக்கும் போதும் ஒவ்வொரு அர்த்தத்தோடு வைப்பார்கள். அவனுக்கு பேர் வைக்கப்பட்ட அர்த்தம் என்ன? துக்கத்தோடே இவன் பிறந்தவன். அந்த பேருடைய அர்த்தம் துக்கத்தோடே பிறந்தவன். அவன் வாழ்நாளெல்லாம் அவன் பேருடைய அர்த்தம் நீ துக்கத்தோடே பிறந்தவன் என்பது காட்ட வேண்டும். அன்பானவர்களே, பேரிலே இல்ல ஒரு மேன்மை, பேரிலே இல்ல ஒரு துக்கம். அவனை துக்கத்தோட பெற்றேன் என்று யாபேஸ் என்று பேர் வைத்ததினால அவன் வாழ்க்கை துக்கமாய் ஆகிவிடும் என்பது அல்ல. பெயர் ஒரு மனிதனுக்கு அடையாளம். பெயர் ஒரு மனிதனுக்கு அடையாளம். யாபேஸ் என்கிற அந்த பேர் ஒரு மனிதனுடைய அடையாளம். பிள்ளைகளுக்கு நாள், நட்சத்திரம், நேரம் பார்த்து பேர் வைப்பார்கள். பிள்ளைகளுக்கு பேர் வைக்கும்போது நாள், நட்சத்திரம், நேரம், காலம் கணித்து பேர் வைப்பார்கள். அநேகர் நினைக்கிறார்கள்
பேரில தான் உயர்வு இருக்கிறது, பேர்ல தான் மேன்மை இருக்கிறது, பேர்ல தான் ஆசீர்வாதம் இருக்கிறது. பேரை நல்ல பேர் வச்சிட்டா அவன் பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருப்பார்கள் என்று நம்மளில் அநேகர் நினைக்கிறோம். ஆனால் பேரிலே இல்ல நன்மை, பேரிலே இல்ல ஆசீர்வாதம், பேரிலே இல்ல மேன்மை. சில நேரங்களில் கோடீஸ்வரன் என்று பேர் வைப்பார்கள். அவன் ஒரு கோடீஸ்வரனாக இருக்கட்டும் என்று அர்த்தத்தில் பேர் வைப்பார்கள். ஆனால் அவன் 10 பைசாவுக்கு கூட வழி இல்லாதவனாய் வாழ்ந்து கொண்டிருப்பான். பேர் வைத்ததினால நன்மை வந்து விடுவதில்லை, பேர் வைப்பதனால் ஆசீர்வாதம் வந்து விடுவதில்லை. சில நேரங்களில் அருள்தாஸ் என்று பேர் வைப்பார்கள். ஆனால் அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் அருள் இருக்கிறதோ இல்லையோ, இருள் அதிகமாக இருக்கும். பேரில் இல்லை ஒரு மனிதனுடைய மேன்மை. ஆரோக்கிய தாஸ் என்பார்கள், சரீரத்தில் எந்த விதமான சுகமில்லாதவனாய் காணப்படுவார்கள். ஏன் அந்த மாதிரி பேர் வைக்கிறார்கள்? ஒருவேளை அந்த பேர் நிமித்தமாவது அவன் நிறைவாய் இருக்கட்டும். இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறது, பேரில் அல்ல. யாபேஸ் அவங்க அம்மா துக்கம் நிறைந்தவன் என்று பேர் வைத்தார்கள். ஆகையினால் அவன் துக்கமாய் இருந்தான் என்ற அர்த்தம் அல்ல. இன்றைக்கு அநேகர் பேரை மாற்றுவார்கள். சிலர் பேர் பொருத்தம் பார்த்து திருமணம் வைப்பார்கள், பேர் பொருத்தம் பார்த்து திருமண வாழ்க்கை ஈடுபடுவார்கள், பேர் பொருத்தம் பார்த்து திருமணத்துக்கு அவர்கள் திட்டமிடுவார்கள். ஆனால் பேர் பொருத்தம் பார்த்து நடக்கிற திருமணங்கள் நிறைவா இருக்கிறதா என்று பார்த்தால் இல்லை. பேர் பொருத்தம் பார்த்து நடக்கிற திருமணங்கள், அநேக திருமணங்கள், அநேகருடைய வாழ்க்கை வருத்தமும் சஞ்சலவுமாய் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த பேருக்கு இந்த பேர் பொருத்தம் ஓகோன் என்று இருக்கும் என்று சொல்லுவார்கள். ஆனால் அது மாறாக, எதிர்பார்ப்புக்கு மாறாக காணப்படும். பேர் பொருத்தம் பார்த்து திருமணம் பண்ணின அநேகர் இன்றைக்கும் சஞ்சலத்திலும் வருத்தத்திலும் வாழ்கிறதை நாம் பார்க்கிறோம். நாள் நட்சத்திரம் பார்க்கிறது, பேர் பார்க்கிறது, பேர் பொருத்தம் பார்க்கிறது. அன்பானவர்களே, இந்த யாபேசின் மூலம் நாம் கற்றுக்கொள்கிற ஒரு பாடம் என்ன அப்படின்னா, பேர் அல்ல. வேதம் சொல்லுகிறது, யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி என்று வாசிக்கிறோம். அதாவது தன்னை படைத்த தேவனை நோக்கி, தன்னை உருவாக்கின ஆண்டவரை நோக்கி, தன்னை சிருஷ்டித்த கடவுளை நோக்கி, தன்னை படைத்தவரை நோக்கி யாபேஸ் கூப்பிடுகிறான். இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, அதாவது தன்னை படைத்தவரை நோக்கி பார்க்கிறான், தன்னை படைத்தவரை நோக்குகிறான். அன்பானவர்களே, உங்க பேர் எதுவாக இருக்கட்டும், பேரில் இல்ல மேன்மை, பேரில் இல்ல உயர்வு, பேரில் இல்ல நிறைவு, பேரில் இல்ல ஆசீர்வாதம். அந்த பேரை பெருமைப்படுத்துகிற தேவனிடத்தில் இருக்கிறது. ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொன்னார், உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன். அப்படியானால் ஒரு பேருக்கு பின்னாடி வருகிற நிறைவு, ஆசீர்வாதம் பேரிலே அல்ல, தேவனாலே, தன்னை படைத்த தேவனாலே,
தன்னை உருவாக்கின தேவனாலே. ஆகையினாலே உங்களுடைய பேரை குறித்து நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். எனக்கு இந்த பேர் வைத்து விட்டார்கள், எனக்கு அந்த பேர் வைத்து விட்டார்கள், எனக்கு இப்படி ஒரு பேர் வைத்திருந்தால் நல்லா இருந்திருக்கும் நினைக்கலாம். பேரில் அல்ல, உங்களை படைத்த தேவனை நோக்கி பாருங்கள். உங்களை படைத்த தேவன் பக்கமாய் நீங்கள் திரும்புங்கள். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, அதாவது தன்னை படைத்த தேவன் பக்கமாய் திரும்பினார். ஆம் பிரியமானவர்களே, உங்களையும் எண்ணி உருவாக்கின ஒரு உயர்வான தேவன் இருக்கிறார், ஒரு உன்னதமான தேவன் இருக்கிறார். அந்த உயர்வான அந்த உன்னதமான தேவன் பக்கம் நாம் திரும்புவோமானால் நிச்சயமாக நம்முடைய பேருக்கு அவர் வலு சேர்க்கக்கூடியவர், நம்முடைய பேருக்கு மகிமை சேர்க்கக்கூடியவர், நம்முடைய பேருக்கு புகழ்ச்சியை சேர்க்கக்கூடியவர். தேவனாலே புகழ்ச்சி உண்டாகும், தேவனாலே மேன்மை உண்டாகும், தேவனாலே நிறைவு உண்டாகும். ஆகையினாலே நீங்கள் பேரிலே அல்ல, பேர் வச்சதுனால கஷ்டம், பேர் வச்சதுனால துக்கம், தயவு செய்து பேரில் இல்லை கஷ்டம், பேரில் இல்லை துக்கம். நீங்கள் என்ன பேருடையவர்களாக இருங்கள், உங்களை படைத்தவரை நினைத்து கொள்ளுங்கள், உங்களை படைத்தவரை திரும்பி பாருங்கள், உங்கள் படைத்தவர் பக்கமாக நீங்கள் திரும்புங்கள். அப்படி திரும்பும்போது உங்கள் பேருக்கு பின்னாடி கனத்தை கொடுக்க, உங்கள் பேருக்கு பின்னாடி மகிமையை கொடுக்க, உங்கள் பேருக்கு பின்னாடி உயர்வை கொடுக்க, உங்கள் பேருக்கு பின்னாடி ஒரு அந்தஸ்தை கொடுக்க அந்த தேவனால், அந்த ஆண்டவரால் முடியும் என்பதை நாங்கள் உங்களுக்கு அன்பாய் சொல்லிக் கொள்கிறோம். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, வேதம் சொல்லுகிறது, யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு விலக்கி காத்தருளும் என்று அவன் வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார் என்று வாசிக்கிறோம். தேவனால்தான் கனம், தேவனால்தான் நிறைவு, தேவனால்தான் புகழ்ச்சி, தேவனால்தான் ஆசீர்வாதம். உங்கள் பேரை பெருமைப்படுத்துகிறவர் தேவன், உங்கள் பேரை கனப்படுத்துகிறவர் தேவன். வேதம் சொல்லுகிறது, யாபேஸ் தன் சகோதரர்களை பார்க்கிலும் கனம் பெற்றவனாயிருந்தான். எத்தனை சகோதரர்கள் தெரியவில்லை. ஒருவேளை அந்த தாய் யாபேஸ் என்று பேர் வைக்கிறதுக்கு முன்னாடி அவருடைய சகோதரர்களுக்கு ஒவ்வொருவருக்கும் ஒரு பேர் வைத்திருப்பார்கள். ஆனால் அவர்களை குறித்து வேதத்தில் முக்கியப்படுத்தப்படவில்லை. துக்கத்தோடு பெற்றென்று சொன்ன அந்த யாபேஸை குறித்து வேதத்தில் முக்கியப்படுத்தப்படுகிறது. காரணம், அவன் தேவனை நோக்கியிருந்தான், தேவன் பக்கமாய் திரும்பினான். எந்த பேரையும் பெருமைப்படுத்துகிற, எந்த பேரையும் மேன்மைப்படுத்துகிற தேவனை அவன் சார்ந்திருந்தான். ஆனால் தான் வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவனை சார்ந்திருந்ததினாலே அவன் பேர் கனப்படுத்தப்பட்டான், அவன் உயர்த்தப்பட்டான், அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான். சகோதரர்களை பார்க்கிலும் அவன் கனம் பெற்றவனாயிருந்தான். வேதனையை தேவனால மாற்ற முடியும், வேதனையை தேவன் மாற்றுவார் என்று, வேதனையை வேண்டுதலினாலே நாம் மாற்ற முடியும். உங்களுடைய வேதனை துக்கத்தோடே பெற்றென்று சொல்லி அந்த வேதனையான அந்த சூழ்நிலையை, அந்த வேதனையான நிலைமையை தேவனால் மாற்ற முடியும், வேண்டுதலினாலே மாற்ற முடியும். நீங்கள் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்யுங்கள், தேவன்கிட்ட வேண்டிக் கொள்ளுங்க. உங்களுடைய வேதனையை, உங்களுடைய துக்கத்தை, உங்களுடைய சஞ்சலத்தை கர்த்தர் மாற்றுவார், அவரால் மாற்ற முடியும். யாபேஸ் தேவனை நோக்கி பார்த்தான், வேண்டுதல் செய்தான். அவன் பேர், துக்கம் என்கிற பேர் மாற்றப்பட்டு அவன் கனமுள்ளவனாய் மாறினான், கனம் பெற்றவனாய் மாறினான். சகோதரர்களை பார்க்கிலும் அவன் கனமுள்ளவனாய் இருந்தான். இந்த அருமையான
நாளிலும் கர்த்தர் உங்களோடு இருப்பார். உங்கள் பேரை பெருமைப்படுத்துவார். உங்கள் பேரை ஆசீர்வாதமாய் மாற்றுவார். நீங்கள் எந்த பேருடையவர்களாக இருந்தாலும் பரவாயில்ல, உங்களை படைத்த ஆண்டவரை, உங்களை சிருஷ்டித்த ஆண்டவரை, உங்கள் பேரை பெருமைப்படுத்துகிறவரை நீங்கள் அவரை நோக்கி வேண்டுதல் செய்யுங்கள். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். நீங்களும் கூட வேண்டிக் கொள்ளுங்க. ஆண்டவரே, உம்முடைய கரம் என்னோடு இருக்க வேண்டும். தீங்கு என்னை துக்கப்படுத்தக்கூடாது. என் எல்லையை பெரிதாக்கும். என்னை நீர் ஆசீர்வதியும். நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்க. நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிற ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவர் தேவன் இயேசு செய்வார். தாங்கள் வேண்டிக் கொள்ள எந்த காரியத்தை குறித்தாகிலும் தேவனிடத்திலே நாம் ஒருமனப்பட்டு கேட்டால் தேவன் நம்முடைய வேண்டுதலை நிறைவேற்றுவார். வேதம் சொல்லுகிறது, ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் சம்பூரணமாய் கொடுக்கிற தேவனிடத்தில் அவன் கேட்க கடவன், கர்த்தர் அவனுக்கு சம்பூரணமாய் கொடுப்பார் என்று சொல்லப்படுகிறது. ஆகையினாலே நாம் ஆண்டவரிடத்தில் வேண்டிக் கொள்ளும் போது நாம் வேண்டிக் கொள்கிறதை கர்த்தர் நிறைவேற்றுவார். நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிறவர் என்று வேதவசனம் சொல்லுகிறது. நாம் நினைக்கிறதற்கும் நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் அதிகமாய் நன்மை செய்கிறவர், கிரியை செய்கிறவர், வல்லமை உள்ளவர் நம்முடைய தேவன். ஆகையினாலே நீங்கள் உங்களுடைய எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் தேவனிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள். உங்கள் வேண்டுதலை கேட்பார். உங்களுடைய வேண்டுதலுக்கு பலனளிப்பார். உங்களுடைய வேண்டுதலுக்கு கர்த்தர் உதவி செய்வார். நீங்கள் வேண்டிக் கொள்கிறதற்கு மேலாக உங்கள் பேரை ஆண்டவர் பெருமைப்படுத்துவார். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். அன்பின் பரலோக பிதாவே, இந்த யாபேசனுடைய வாழ்க்கையின் மூலம் எங்களுக்கு ஒரு பாடத்தை சொல்லியிருக்கிறீங்க. நாங்கள் யாபேஸ் கனம் பெற்றவனாய் இருப்பதற்கு காரணம் நீர். யாபேஸ் கனம் பெற்றவனாய் இருப்பதற்கு அவருடைய வேண்டுதல். நாங்களும் கூட பக்கமாய் திரும்பி உம்மிடத்திலே நாங்கள் வேண்டுதல் செய்து எங்களுடைய வாழ்க்கை, எங்களுடைய பெயர் கனம் பெற்றவளாய் நாங்கள் வாழ்வதற்கு உதவி செய்யுங்க. தாங்கள் வேண்டிக் கொள்கிறதற்கு மேலாக கிரியை செய்ய வல்லமுள்ளவர் நீங்கள் சொன்னீங்களே, எங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்யுங்க. இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் வேண்டுதலுக்கு செவி கொடும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். நன்றி.